ஹலோ 10th ஸ்டூடெண்ட், லாஸ்ட் மினிட் உங்களுக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு ரெஃபருக்காக இந்த வீடியோ போடுறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் கொஸ்டின் பேப்பர் வித் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஆன்சர் கீ ஃபுல்லாக வரும் பின்னாடி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 4 நிமிஷம் வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆன்சர் ஏதுன்றது நான் கடைசியாக கொடுத்துருக்கேன். 2 மார்க்கில் என்னென்ன ஆன்சர் கீ வேணும், 5 மார்க்கில் என்னென்ன ஆன்சர் கீ வேணும், ஜாமெட்ரி கிராஃபில் இதுக்கெல்லாம் மார்க்குன்றது இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் 1 மார்க் எழுதுறீங்கன்னா 1 மார்க்கு ஆப்ஷனை தெளிவாக எழுதுங்க. அதே போல் பார்த்தோன்னா எந்த கொஸ்டின் படித்தாலும் அந்த கொஸ்டினுக்கான ரிலேட்டட் கரெக்டான ஆன்சரை மட்டும் எழுதுங்க. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சம் எழுத போகிறீங்களோ ஃபஸ்ட்டு 10 2 மார்க்கை செலக்ட் பண்ணிக்கங்க. அதே போல் 10 5 மார்க்கை செலக்ட் பண்ணிங்க. டைம் டூரேஷன் ரொம்ப முக்கியம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். சரி, நீங்கள் 5 மார்க் எடுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 ஹவருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். 2 மார்க் எடுத்திங்கன்னா 40 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். 1 மார்க்கு 20 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஜாமெட்ரி கிராஃப் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் எடுத்திங்கன்னா 2.5 மணி நேரத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைனா 245 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் என்னென்னலாம் எழுதிருக்கீங்க ஆன்சர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக்அப் பண்ணுங்கள். ஸோ அதை நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். அதனால தான் இந்த கொஸ்டின் பேப்பர் வீடியோவில் எல்லாம் சொல்கிறேன். ஸோ மேக்ஸில் நீங்கள் படித்த கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே தெளிவாக எழுதுங்க. கண்டிப்பாக மேக்ஸ் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கு வரும். ஸோ ஆன்சர் கீழே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதே போல் எழுதுங்க, ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர், அப்புறம் அந்த ஆப்ஷன் என்னவோ, அப்புறம் ஆன்சர் அப்படி எழுதுனீங்கன்னா பாக்ஸ் போட்டு பென்சிலில் ஸோ உங்களுக்கு நல்லாயிருக்கும். மேக்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மார்க் எழுதும் போது என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, A cross Bனா அதை எப்படி சால்வ் பண்ணணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கெலாம் ஃபார்முலா வருதோ அதெல்லாம் பாக்ஸ் போட்டு காட்டுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன்சர் கீயை பாக்ஸ் போட்டு காட்டுங்க. ஸோ எதுக்கெலாம் மார்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஆன்சர் கீ என்னவோ அதுக்கு ஏதுனா தான் மார்க் நமக்கு போடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறது. அதே போல் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணால் மட்டும் தான் மார்க் போடுவாங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ணி போட்டுடலான்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வராது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் போட்டேன், எல்லாமே நல்லபடியாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கடைசியாக இந்த வீடியோ மட்டும் ரெஃபர் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு ஆன்சர் கீயோடு போட்டிருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு தமிழ் மீடியத்துக்கு போகிறது, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு வரும். ஸோ எதுனாலும் ஃபார்முலா இல்லாமல் சம் போடாதீங்க. ஃபார்முலா வச்சு தான் உங்களுக்கு மார்க்கு போட அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த ஜாமெட்ரி கிராஃபில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவி படம் ரொம்ப முக்கியம். அதே போல் பார்த்தீங்கன்னா மெயின் டயக்ராம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எழுத முடிஞ்சால் ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கிராஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேபிள் நீங்கள் தான் போடணும். அந்த டேபிள் கொஸ்டினில் கொடுக்கலன்னா டேபிள் போடுங்க. டேபிள் போட்டு அதோட ஸ்கேல் என்னவோ அந்த ஸ்கேலு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேலெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஃப் ஷீட்டில் மேலேயே மென்ஷன் பண்ணுங்கள். ஆன்சர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா டேபிள் போட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஷீட்லேயும் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ 1 மார்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் போட்டு எழுதுங்க. 2 மார்க்கு எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். சரி, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட பிடிஎஃப் என்னென்னா பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வைக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணியும் பார்த்துங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து எக்ஸாமுக்கு ஆல்மோஸ்ட் அப்படியே நம்பர் மாறாமல் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா கொஞ்சம் நம்பர் மாற்றியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தேரம் எழுதும் போது ஸோ தெளிவாக எழுதுங்க. தேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்கிப் ஓவர் ரைட்டும் பண்ணாமல் எழுதுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே போல் ஆன்சர்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிங்க. கடைசி 15 நிமிஷம் நான் என்ன தான் எழுதிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக்அப் பண்ணுங்கள். இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், ரஃப் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபஸ்ட் சர்க்கிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்க்கிள், அப்புறம் 2 டேஞ்சன்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லென்த்து, அப்புறம் இதோட ஸ்கேல் போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சொல்யூஷன் என்ன வருதோ அந்த செக் பண்ணி